ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குடைய ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் காலேஜ் ஹார்ட் ப்ரோப்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கோம்ல, பாடி ஸ்பெஷல். அது 2/2 ஃபைனல் பார்த்தா ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். என்னன்னாக்கா, எனக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்து கிளியராக உண்மையாக சொன்னாக்கா நான் பேசுகிறது சில பேருக்கு கிளியராக புரியாது. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் டேஸ் வந்துட்டு பேச முடியாமல் சுச்சுவேஷனில் போயிட்டேன் இந்த ஹெல்த் இஷ்யூனால. அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கவர் ஆகிட்டு வந்து தான் பேச ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு நான் பேசுறது சரியாக சில பேருக்கு புரியாமல் இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர மற்றவங்களுக்கு அவ்வளோ புரியாது கிளியராக. அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் பேசிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். மேபி என்னோடய வேர்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியலை. நான் வந்து பொறுமையாக பேச நீங்கள் ட்ரை பண்ணீங்க, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை இதோட பெட்டராக நான் பேசணும்னு நினைக்கிறீங்கனாக்கா தயவு செஞ்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஏன்னாக்கா இதுக்கு மேலே என்னால் பெட்டராக கொடுக்கவே முடியாது. ஏன்னா எனக்கே தெரியும் என்னோடய வேல்யூன்றது இது மட்டும் தான். இதுக்கு தாண்டி என்னால் போக முடியாது. ஸ்லோவாக பேச எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. செகண்டோட வேர்ட்ஸ் வந்து கிளியராக உங்களுக்கு புரியலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஓகேவா? நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை, புரியலை நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாக ஹர்ட் பண்ணுது, ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுது ஓகேவா? ஏன்னா நான் பேசுறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. எனக்கு நான் அப்படி சுச்சுவேஷன் இருந்து தான் வந்திருக்கேன். பேசாமல் போயிட்டு ரிட்டன் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேவா? அந்த ரீசனால் எனக்கு பேசுறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும் தெரியும். இந்த ஸ்டோரி கொடுக்குறது வந்துட்டு என்னோடய ஹாப்பினஸ்க்காக தான். என்னோடய ஹாப்பினஸ் என்னோட ஆர்மி சிஸ்டர். ஏன்னா என்னோடய வாய்ஸ் பிடிக்கும் இல்லையா? என்னோடய வாய்ஸ் என்ன ஸ்டோரி பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் ஸ்டோரி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க, உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை, உங்கள் வேர்ட்ஸ் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ரியலாகவே என்ன ஹர்ட் பண்ணுது ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க. நிறைய சேனல் இருக்குது பெட்ரா ஓகேவா? 1000 ஆஃப் டைம் பெட்ரா என்னை விட சேனல் நிறைய இருக்காங்க. அவங்கள்ட்ட அங்கே போய் நீங்கள் ஸ்டோரி கேட்டுக்கோங்க ஓகேவா? இதை நான் உங்களை ஹர்ட் பண்ண நான் சொல்லலை. நான் ஹர்ட் ஆகிருந்தாலும் மட்டும் தான் இதை சொல்கிறேன் ஓகே? நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். சரி ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஃபஸ்ட்டு பார்ட்டை எப்படி என் பண்ணி போனாக்கா, நம்ம ஜங்குக் ஜிம்மிட்ட கிஸ் பண்ணியிருப்பாங்க, கிஸ் பண்ணி ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க கிராண்ட் பார்க்குறாங்க, பாரு உன்னை தான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. கிராண்ட்மா உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணுறா சரியா? அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அந்த மேரேஜ் வந்து உனக்கு வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ஒன்று ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் ஓகேவா? அதனால நாங்களும் வந்துட்டு எதுவுமே பெருசாக காமிச்சிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அவனுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன் ட்ரீம் எனக்கு பிடிக்கும் ஓகே? உன் ட்ரீமையும் நீ அச்சீவ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண நினச்சேன் ஓகேவா? அப்புறம் நான் வந்துட்டு வந்துட்டு லவ் சொல்லி ஏற்கனவே எங்களோட ஃபீலிங்ஸாக தான் இருக்க க்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் சார் வேறு இப்போலாம் கொஞ்சம் டேஸாக என்னை வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறேன், எனக்கு தெரியும் ஓகேவா? நான் இப்போ வீட்டில் தானாக்கா நீ என்னை பார்க்குறேன், எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு ஓகேவா? ஏன்னா உனக்கு என்னோட மேலே ஃபீலிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு. அப்போ நான் கொஞ்சம் டேஸாக இப்போ கொஞ்சம் தள்ளி போனேன், எனக்கு அதுவே ஒரு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதான் நீங்கள் அந்த பையோட லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சிட சொல்கிறாங்க. அச்சோ, நான் லவ் பண்ணவே இல்லைடா சொல்கிறாங்க. அன்னைக்கு கூட பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்களே சொல்கிறாங்க. அதுவா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணா, இது எமர்ஜென்சி கொஞ்சம் ட்ராப் பண்ணிச்சாங்க சொல்லி கேட்டா அதான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க. நான் நினச்சிட்டேன் அது அவங்கள தான் பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு முன்னே போய் பிடிக்காமல் இருக்குமா அப்படி சொல்லிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டிங்களா சொல்கிறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு என் ஆன்சர் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணலை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, என்கிட்ட ஃபஸ்ட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலை, எனக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும், க்ரெஷ்ஷாக பிடிக்கும், நான் அதுக்காக உங்கள் சொந்தம் கொண்டாடிக்கு நினைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஈவன் அவங்க இமேஜினேஷன் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லலை, நான் அப்போவே விழுந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து விட்டு கிராண்ட் ஃபோட்டோ கூட கொடுத்தாங்க பாரு சொல்லிட்டு. அப்போ கூட நான் பார்க்கல. ஆனால் காய்கிட்ட சொல்லி அவன் எங்கே யாருன்னு சொல்லி கூட்டிட்டு வான்னு சொன்னேன். காய் உனக்கு கூட்டி நிறுத்தினான். அவனை பார்த்து ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் பிடிச்சிருச்சு. அப்படி ஒரு அழகு இது வரைக்கும் நான் பார்த்ததே இருந்த காலேஜில். என்ன வந்து மிஸ்டர் ஹான்சம்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணை கூட மிஸ் பியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று எப்படி பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு அதுவும் தேவையில்ல சொல்கிறாங்க. என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியா நீ ரொம்ப அழகாக தெரியுது, எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு உன்னை பார்த்து பிடிச்சி விட்டு நான் கொஞ்சம் தான் பண்ண ரொம்ப ஹானஸ்ட்டாக அழகாக தைரியமாக பேசினேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் கிராண்ட்மேனை கரெக்டான பர்சனாக சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிராண்ட்மேட் சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனை சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு நான் கிராண்ட்மா கேட்டாங்க, வேண்டாம் வேண்டாம் உனக்கு ட்ரீம் இருக்காமா, அதை அச்சீவ் பண்ணிட்டோம், இப்போதைக்கு எனக்கு ஃபோர்ஸ் மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் அவன் ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான் சொன்னேன். கிராண்ட்மா ஓகே சொல்லிட்டாங்க. சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தான் சொல்கிறேன், அதாவது நம்ம வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு நம்ம வந்தப்போ ஹாப்பியாக தான் வந்தோம் சரியா? எனக்கு வீடு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும் சரியா சொல்கிறாங்க. நீ தான் பயந்து போயிட்டியா சொல்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தெரியுமா, அங்கே வந்தப்போ நல்ல ஃபுட்டு ஆண்டி வெரைட்டியாக குக் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன், நான் ஹாப்பியாக நான் சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க, நீ தான் பயந்து போயிட்டா அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. நான் வீட்டில் அதிகமாக இல்லாமல் ஸ்டே பண்ணாமல் இருக்க ரீசன் நீ தான் சரியா? உன் பக்கத்தில் தான் எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும், நான் பார்த்தா நீ டிஸ்டர்ப் ஆகிடுவில்ல, அந்த ரீசன் தான் நான் அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டேன், உன்னை அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன் ஆஃபீஸில் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன் சரியா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமா ஆனால் நீ எப்போவுமே நீ தூங்கினதுக்கப்புறம் வந்து உன்னை பார்த்துட்டு ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் போய் தூங்குவேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது நிச்சயமாக சொல்லி நிச்சயமா அப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்குறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது போதும் சொல்லிட்டு இப்போ போய் நான் வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே தூங்கிட்டு விடுறாங்க. ஜிம்மி இங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்லிட்டு காஃபி குடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா குடிய சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ ஜிம்மி காஃபி குடிச்சிட்டு இப்போ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்க் பார்த்து கேஷுவலாக படிக்கிறாங்க. ஜிம் பார்த்து நிறைய படிக்கிறாங்க. ஜங்க் பார்த்து ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும். இப்போ டெய்லியுமே ஜங்க் எக்ஸாம் கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு அவருக்கு எக்ஸாம் அங்கே தான் நடக்குது. 2 பேரும் ஒன்றா தான் வராங்க, ஒன்றா தான் போகிறாங்க. எக்ஸாம் போகிறது இல்லை. 15 days எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி பேச வாடி போயிருக்கு. ஏன்னாச்சும் சொல்கிறாங்க. இல்லை நான் இன்றைக்கி நைட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு நீ ஃபாரின் போகிற சொல்கிறாங்க. இப்போவே வா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே ஃபாரின் காலேஜும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வர டைம் இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ரிசல்ட் வந்து மெயில் அனுப்புகிறேன். ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன் நான் மெயில் சென்ட் பண்ணுறேன் உங்களோட காலேஜுக்கு. ஓகேவா என்னோட யூனிவர்சிட்டிக்கு நீ போயிட்டு ஃபேஷன் டிசைனராக படிச்சுட்டு ஒரு ஃபேஷன் டிசைனராக திரும்பி வரணும். சரியா சொல்கிறாங்க. ஜங்கா நான் தனியாக எப்படி இருப்பேன் சொல்கிறாங்க. இங்கே எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களோ அதே மாதிரி எனக்கு கிடைப்பாங்க. சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, லோன்லியாக இருக்குமே சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது. ஓகே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கா ஜிம்மை ஹேக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் கால் பண்ணுவேன். எப்போலாம் மிஸ் பண்ணுறியோ அப்போலாம் நான் வந்து கண்டிப்பாக பேசுவோம். சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பேசாமல் நீங்களே என் கூட வரீங்களா? இங்கே பாரு அப்பா ரொம்ப என்னை ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. பிஸ்னஸை பார்த்துக்கோச்சாங்கக்கா அப்படி சொல்லிட்டு. ஓகேவா அந்த ரீசனால பிஸ்னஸ் பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிருக்கேன். உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு நல்ல பையனாக இருக்கும், நல்லா ஒரு பர்சனாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஆமாம் நீயே சொல்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு நான் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணவா இல்லை உங்க கூட வருவா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டேன் அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. சரி புரியுது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் உண்மையாக சொன்னேன். நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஜங்க் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்படி ஒரு ஜங்க் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேசாமல் இங்கே இருந்துருவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது இங்கே இருந்துருவாங்க பாரு நீ படிக்கணுன்றதுக்காக ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்கேன். சரி நீ போய் படிக்கிற அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. உனக்கு அந்த பிளட்லேயே இருக்கிற அந்த ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றது உனக்கு டிசைன் வந்து யூனிக்காக இருக்குது. சரியா நீ வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்து ஏன் பண்ண தேவையில்ல. உனக்குள்ளே வந்து நிறைய திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை வச்சுட்டு வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும். சரியாக சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டை திரும்பி பார்க்கணும். சரியாக சொல்கிறாங்க. சரி அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் அங்கே தான் இருக்கேன். சரியா லாங் டிஸ்டன்ஸ் வந்தால் லவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சரியாக சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு லவ் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா நான் அவனை எப்போ பார்ப்பேன் நானும் வெயிட் பண்ணுவேன். நீ வந்துட்டு எப்போலாம் இதெல்லாம் முடிச்சு ஜம்கா கிட்ட போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவேன்ல அந்த டேஸ் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான குட் மெமரிஸ் செய்யும். லவ் அதிகமாகும். சரியாக சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு நீ உன்னை நினச்சிக்கிட்டு நானும் அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிடும். சரியாக சொல்கிறாங்க. சரி அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. அழக்கூடாது சொல்லிட்டு ஜங்க் டேஸாக வெயிட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ உன்னோட அழகை விட நீ பேசினா அந்த வருஷம் தான் விழுந்துட்டு அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படி சொல்லி ஜங்க் சொல்லிட்டு சரி ஓகே கிளம்பலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி ஜங்க் 2 பேரும் லக்கேஜ் பேக் பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு தானே ஃப்ளைட்டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த டே வரைக்கும் உங்க கூட இருக்கவா சொல்கிறாங்க. என் கூட ஆமாம் எனக்கு உங்க கூட பைக்கில் லாங் ட்ரைவ் போகணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ வாங்கன்னு சொல்கிறாங்க. நைட்டில் போனால் அழகாக இருக்கும். இப்போ டே டைம் தானே எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள் கூட உங்களை லைட்டாக பண்ணிவிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி விட்டு சொல்லிட்டு லக்கேஜை பேக் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஜிம்மோட பேரண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஜிம்மோட நண்பராக வந்திருக்காங்க. ஜிம்மு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஜெக்கி ஜிம்மு கீழே வரவங்க இறங்க வருது பார்த்துட்டு அவங்க பார்க்குறாங்க. எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் ஜிம்மு வேலை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு ஜங்குக்கு நான் பைக்கில் போகிறாங்க. ஜங்கு லைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி அவர் ஃபேஸை ஜங்கோட முதல்ல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக வருது அவருக்கு. ஜங்குக்குமே புரியுது. ஜங்குக்குமே டேஸ்ட் வந்துட்டுருக்கு. என்னாச்சு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நான் இன்னும் போகணுமா சொல்கிறாங்க. போய் தான் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே இருந்துடவா சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது. ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு இதெல்லாம் ஒரு அழகாக மெமரிஸாக இருக்கும். சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ரிட்டன் நீ வந்ததுக்கு அப்புறம் கூட இதே மாதிரி போகலாம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு ஜிம் ரொம்ப தூரம் போகிறாங்க. போயிட்டு ஒரு பீச் ரோட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்காங்க. நிற்கிது. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. பாரு என்னாச்சு எது கடலை சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் நினச்சேன் உங்களுக்கு லவ்வே வராது போல உங்களுக்கு பிடிக்கல போல நினச்சிட்டு தெரியுமா. ஆனால் இப்படி லவ் பண்ணுறது தெரியும் போது நம்ம பக்கத்து இல்லாமல் போகிறேன்னா அதான் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைம்மா அங்கே பாரு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க தான் இதுதான் நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன் அக்கா நீ ஃபேஷன் டிசைனர் ஆகிட்டு வர வரைக்கும் நான் சொல்லக்கூடாது நினச்சா சொல்கிறாங்க. என்னன்ட்டு காமன் அப்படி தான் நினச்சிக்கிறேன் மட்டும் சொன்னேன். நீங்களாம் அனுப்பி படிக்க வைக்கிற மாதிரி பயந்துக்கிறான்மா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கூட நினச்சேன். ஆனால் நீ வந்துட்டு அந்த அலெக்ஸ் கூட வந்து இந்த மாதிரி பண்ணுற சொல்கிறாங்க. அச்சோ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாதிரி சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க. அலெக்ஸ் வந்து கிஸ் பண்ணலாம் ரெடியாக சொல்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க நானும் அது கலவெலாம் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்ம வந்து கிஸ் தான் பண்ண வேணாச்சு மீன் அந்த கிஸ் பண்ணுறது அசின் வரப்போ ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு உன்னோட கிளிப்பை வச்சுக்கோ நான் ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கிஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவங்க ஃபிங்கர் வைக்கக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை ஏன் ஃபிங்கராக சொல்கிறாங்க ஏதோ ஒன்று அவனுக்கு கிஸ் பண்ணவே கூடாது சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை ஓகேவா நான் இங்கே தானே இருக்கா ஜங்கும் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்களோட அப்பா அம்மா அதாவது என்னோட அங்கிள் ஆண்டி சரியா அவங்க கிராண்ட் மேலே பார்த்துக்கிறேன்.
நீ போயிட்டு தைரியமாக நான் இருந்து நல்லபடியாக போல்டாக படிச்சுட்டு ஒரு ஃபேஷன் டிசைனாக மாறிட்டு வரணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சரி ஓகே முடிஞ்சு தூக்கி வச்சுக்காதம்மா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜங்க் தான் நீ போகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது சொல்லிட்டு ஜங்க் வந்துட்டு ஜிம் டீ பேக்கஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க நீ வர வரைக்கும் எனக்கு இது என் கூட இருக்கும் சொல்லி ஜங்க் தான் டீ பேக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மே அதே மாதிரி தான் ரொம்ப டேஸ் வந்துருக்கு அவருக்கு அழக்கூடாது சொல்லி ஜங்க் டேஸாக வெயிட் பண்ணுறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ்லாம் நிறைய ஃபுட்டெல்லாம் ஃபீல் பண்ணி வராங்க ஜிம்மில் ஹாப்பி சாப்பிட்ருக்காங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க, அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்லா கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்கிறேன். என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போ உங்களோட எல்லாத்தையும் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜங்கோ பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா உன் ஜங்கா தான் எங்களை பார்த்துக்கணும், நாங்கள் ஜங்கோ பார்த்துக்கணுமா? ஆமாம் நீங்கள் ஜங்கோ பார்த்துக்கணும் வர வரைக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. போயிட்டு வரவா சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் லேட்டாக ஹக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க காரில். ஏன்னா ஏர்போர்ட் வரைக்கும் எல்லாரும் போகலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ரொம்ப டேஸ் வந்துட்டு இருக்கோ. ஜிம்முக்குனா ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் ஜங்கோட ஹேண்ட் அப்படி பிடிச்சிக்கிறாங்க, அவ்வளோ சாஞ்சிக்கிறாங்க ஷோல்டரில். இவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. எங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. பேசாம்மா ஜிம்மில் எங்கே இருக்க வச்சுருமா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறா, ஜிம் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைன் ஆகணும் ட்ரீமாக சொல்கிறாங்க. ட்ரீம் தான், ஆனால் குழந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமா என்ன சொல்கிறாங்க. எனக்கு அவன் ஜங்கு ரொம்ப லவ் பண்ணுறான். ஜங்கு அப்படி தானே, எதுக்கு அவங்க பிரிஞ்சுதுங்க பாருமா. லைஃப்பில் சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் சில விஷயம் கிடைக்கும் சரியா. அவன் ட்ரீமை அச்சீவ் பண்ணி ஆகணுமா சொல்கிறாங்க. இப்போ நம்மளே வேணாம் சாப்பிட ஜங்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா வராங்க. நம்மளே ஃபஸ்ட்டு அப்படி குழந்தை பார்க்காம எப்படி இருக்க போகிறோன்னு தெரியலையே சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஏர்போர்ட் வந்துருச்சு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகு வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன அப்படி சொல்கிறாங்க. நான் போகல சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது போகணும் சொல்கிறாங்க. போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சரியா போகுதான் ஆகணும் சொல்கிறாங்க. போக மாட்டேன் ஜங்கு காசு ஜிம்மில் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு எங்கே பாரு படிக்கிறதுனா போகிற சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜங்கு தான் டெஸ்ட்லாம் வெயிட் பண்ணிவிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளைட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வா சொல்லிட்டு ஜங்கு தான் கூட்டிட்டு வராங்க. ஜிம்மில் அந்த லக்கேஜ் ஜிம்மில் தெரியும். ஜங்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் வந்து அப்படி ஜங்கே பார்த்துருக்காங்க. வரக்கூடாது போ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் லைட்டாக வந்துட்டு போ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிட்டே போயிட்டுருக்காங்க. அது அழகாக இருக்குது. ஜிம்மில் ஃபைனலாக போயிடுறாங்க. டேரெக்டாக அந்த பக்கம் போயிடுறாங்க. ஜிம் போகிறதுக்கு இதுக்கப்புறம் ஜிம்மில் பார்க்க முடியல அந்த இடத்துல இருந்து. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ அதெல்லாம் பேசுனேன் இப்போ வந்து அழற சொல்லிட்டு கஃபர் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. அவரோட ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ டேஸ் வந்துட்டு சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ லவ் சொன்னதுனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருந்தாலும் ரசித்து பார்த்துட்டு இருப்பார். இப்போ பக்கத்தில் இல்லைன்றது ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியல. அந்த பக்கம் ஜிம் போட்டு ஃப்ளைட்டில் உட்காராங்க. பயங்கரமாக இருக்காங்க. இப்போது ஜிம்மில் ஹேண்ட் ஒரு பொண்ணு பிடிக்கிறா. ஏய் அவங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டெக்கன்டே சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. பாரு சாரி சொல்ல வேணாம் என்னாச்சு எதுக்காக அழகா சொல்கிறாங்க. அது என்னோட ஃபேமிலி அண்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கே போகிற சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. என்ன எனக்கு கொஞ்சம் படிக்க போகிற சொல்கிறாங்க. அது ஃபேஷன் டிசைனாக சொல்கிறாங்க. வாவ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நானும் அங்கே தான் போகிறேன் சொல்கிறாங்க. உங்கள் பேர் என் பேர் ஒயன் அப்படி சொல்கிறாங்க. ஒயன் ஆமாம் சார் என் பேர் ஒயன் ஓகேவா நானும் அங்கே தான் போகிறேன் ஒன்றும் ஃபீல் பண்ணாத இருக்கோ சரி எந்த யூனிவர்சிட்டி அப்படி கேட்குறாங்க. ஜிம் ஒரு யூனிவர்சிட்டி நேம் சொல்கிறாங்க. என்ன நீ என் பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் அதே யூனிவர்சிட்டி தான் படிக்க போகிற சொல்கிறாங்க. நிச்சயமாவா சொல்கிறாங்க. நீங்கள் கொரியாவா என்ன சொல்கிறாங்க. நான் கொரியா கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இந்தியா சொல்கிறாங்க. இந்தியாவா ஆமாம் என் அப்பாவுக்கு ஜாப்காக தான் இங்கே வந்தோம். இங்கே செட்டில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே தான் நான் இருக்கேன் சொல்றியா. நான் இப்போ வந்து யூஎஸ்ஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் அப்பா அம்மா என்ன செட் பண்ணுறேன் இப்போ தான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணுறியா ஃபேமிலியை சொல்கிறாங்க. மிஸ் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் ஜிம் பாருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு ஜிமின் நம்ம இந்த ஏஜில் தான் ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியும் சரியா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் நம்மளோட பேரண்ட்ஸோட லவ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட லவ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் சரியா. அது எங்கே போய்டாது நம்மளை விட்டு. நம்ம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போகிறதுனால நம்ம லவ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது குறையலாம் ஆகாது சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் ட்ரீம் இப்போ கரெக்டாக நீ அச்சீவ் பண்ணி ஆகணும் புரியுதா சொல்கிறாங்க. என்னக்கா லைஃப் லாங் வந்து ஃபீல் பண்ணுவேன் நம்ம ட்ரீம் விட்டுட்டோமே சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. புரியுது சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ பேச அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒயின் பார்க்குற சீட் பெட்டை போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போடுறாங்க. இப்போ ஒயின் போட்டுக்கிறா. இப்போ அழகாக ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. மிஸ் ஜங்கு காசு ஜிம் நினச்சிட்டே வந்துட்டு ஃப்ளைட்டில் அப்படியே ஃப்ளைட் மூணு ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஜங்கு பார்த்தா மிஸ் லாஸ்ட் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு அப்படி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுதுடா. அந்த நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அவங்க யூஎஸ்ஏ ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஒயின் நம்ம ஜிம் தான் வந்து வெளில வந்துட்டுருக்காங்க. வெளில வந்துட்டு அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெளில வராங்க. இப்போ நீங்கள் ஒயின் போக போகிறா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு பீச்சில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. வணக்கம் சொல்கிறாங்க. என்னை கைட் பண்ணி யாராவது வருவாங்க சொல்கிறாங்க. உட்கா சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாக்கா சார் நீங்கள் தான் பார் ஜிம் அப்படி கூப்பிட்றாங்க கேட்குறாங்க. இப்போ அவரும் திரும்புகிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. சார் நீங்கள் ஸ்டே பண்ணிருக்காங்க எல்லா இதுவுமே சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜிம் இருக்காரு அவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. வீடா இல்லை ஹாஸ்டல் அப்படியே சொல்கிறாங்க.
ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான்ப்பா சொல்கிறாங்க. அங்கே எத்தனை ரூம் இருக்குது சொல்கிறாங்க. 2 ரூம் இருக்குப்பா சொல்கிறாங்க. 2 ரூமா? பையன் நீ தப்பா அடிச்சிட என் கூட வரியா சொல்கிறாங்க. பையன் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை உனக்கு நம்பிக்கை என்னடா பேசுகிற, அவனை பார்த்தா எனக்கு தம்பி மாதிரி இருக்குது. சரி நம்ம ஈக்குவல் ஏஜில் இருக்கலாம், ஆனால் எனக்கு உன்னை பார்த்து தம்பி மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு எந்த பயமும் உன் கூட வரதுக்கு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கும் ஓகே தாண்டா அவங்க கூட இருக்கிறதுக்கு. ஆனால் அவருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பார்ப்பா இவங்க சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் அங்கிள் சொல்கிறாங்க. அப்படி ஆனால் சார் வந்து நீங்கள் மட்டும் தான் வரீங்கன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. இல்லை எங்கள் ஃப்ரெண்ட் இப்போ ஃப்ரெண்டானாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒரு காரில் உட்காராங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஹோம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஃப்ளாட் அவங்களோட சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ அங்கிள் சொல்கிறாங்க. பாருப்பா உனக்கு என்னனாலும் உங்களுக்கு கேட்கலாம் ஓகேவா, நான் ஹெல்ப் பண்ணுவேன். உன்னை வந்துட்டு பார்த்துக்க சொல்லி நான் ஜோன் சார் சொல்லியிருக்காங்க. இது 2 நம்பர் ஓகேவா சார், ஃபோன் நம்பர் தராங்க. ஓகே அங்கிள் சொல்கிறாங்க. உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் யூனிவர்சிட்டி போகணும் சரியா சொல்கிறாங்க. ஓகே இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்குள்ளே வருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எந்த ரூம் வேணும் சொல்கிறாங்க. எந்த ரூம்னாலும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு வேணும். ஆளுக்கு ரூம் எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அழகாக இருக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஃபைனல் 2 பேரும் ஆளுக்கு ரூமில் செட் ஆகிட்டாங்க. குளிச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. அந்த வெதர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப நியூவாக இருக்குது ஒயன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது, நல்லா சரியாயிடும் சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறா. இப்போ இந்த பக்கம் ஜவுன் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து ஜவுன் வந்து சிஓ சார்ஜ் எடுக்கிறாங்க. ஜிம் யூனிவர்சிட்டிக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மோட ஃபோன் ரிங் ஆகிட்டு ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. குட் மார்னிங் அப்போ சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா குட் மார்னிங், ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்கா கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. உனக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ பாரு ஃபஸ்ட்டே கிளாஸ் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நான் ஒன்று சொல்ல சொல்கிறாங்க. சொல்லட்டாமா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு இந்த மாதிரி ஒயன் வந்து ஃப்ரெண்டாக பார்த்துட்டு ஏர்போர்ட்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஒன்று ஹைட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அவள் சிஸ்டர் மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நீ அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கோ, அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மை பற்றி தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் வந்துட்டு எதுவுமே சொல்கிறாங்க. நீ எதுவும் ஹைட் பண்ணவும் மாட்டேன், நீ குழந்தை ஓகேவா, உனக்கு தப்பு பண்ண வரவும் வராது, நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. என்னோட ஜிம்மை பற்றி எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சிஓவா? ஆமாம் எனக்கு சார்ஜ் இருக்கா சொல்கிறாங்க. சரி நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கணும், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், டைமுக்கு சாப்பிடணும் சொல்கிறாங்க. சரி சரி பெரிய மனுஷன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பெரிய மனுஷன் தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஜங்கு சொல்லிட்டு சரி ஓகே பத்திரம் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிமின் பையன் 2 பேருமே யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ அம்மா 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டேஸஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒயனும் ஜிம்னும் லைஃப் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு ஒயனுக்கு வந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்கணும் ஆசை. இவங்க 2 பேரும் வாங்க நிறைய ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க. 2 பேர் மட்டும் தான், யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் க்யூட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஃபோன் பேசுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், சேம் டைம் அவங்க அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. நம்ம ஒயனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எந்த மாதிரி விதமான கிளாத்ஸ் கொடுத்தாலும் சரி, வேறு எந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்டைலில் கொடுத்தா கூட அது அழகாக ரொம்ப யூனிக்காக அவங்கள மாற்ற முடியும் ஒரு டிசைனாக. அந்தளவுக்கு நம்ம ஜிம்மும் சரி வயனும் சரி ரொம்ப டேலண்டட் பர்சன் தான். ரொம்ப நிறைய அங்கே போட்டியெல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு வந்து 2 பேர் நல்லா படிக்கிறாங்க. அழகாக போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இருக்கிறது. ஆனால் ஜங்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. லவ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஜிம்முக்கு யாராவது ஒரு கப்பலை பார்த்தாக்கா நானும் ஜங்கு அப்படி இருக்கணும் ஃபியூச்சரில் சொல்லிட்டு அவருக்கு தோணும். இதை விட பெட்டராக கூட இருக்கணும் அவருக்கு தோணும். சேம் ஜங்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அப்படியே அழகாக போயிட்டுருக்கு டேஸஸ். நம்ம ஜிம்மில் அவ்வளோ சின்சியராக அந்த படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேம் ஒயனும் அப்படி தான். அப்படி இயர்ஸ் போயிட்டே இருக்குடா. ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முடியுது. இன்றைக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து ஒரு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த பர்சன் ஜிம்மில் கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டேலண்ட் வந்து இருக்குது அவங்க கேட்குறாங்க. ஓகே இதெல்லாம் அந்த ஆம்பிஷன் வந்துச்சு அப்படி சொல்லும்போது ஜிம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இது உங்களுக்கு எப்படி வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் கிராண்ட் ஃபாதர் ரொம்ப அழகாக நெக்லஸ் ரெடி பண்ணாங்க. அது அவங்களே பண்ணதுனால எனக்கு பிடிச்சி அது எப்படி உங்களுக்கு பண்ண வச்சு நான் கேட்டேன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க. வந்து நீ ரசிச்சு பண்ணால் உனக்கு வரும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது உனக்கு அதுலேருந்து ஒரு உனக்கு தோணும் இதுக்கு இப்படி கிரியேட் பண்ண அப்படி இருக்கும் சொல்லிட்டு உனக்குள்ள ஒரு கற்பனை வந்து வளர்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு கிராண்ட் ஃபாதர் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு மீன் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அதை இப்படி இருக்கிறத விட பெட்டராக பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு எனக்கு ஒரு நிறைய வந்துட்டு கிரியேட்டிவிட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க உங்கள்கிட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஒரு 1 இயர்க்கு ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பெட்டராக நீங்கள் தனியாக போகிறதா பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு ஃபேஷன் டிசைன் கம்பெனி வச்சுக்கலாம், இல்லை எப்படினாலும் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்னு ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஏனுமே ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கா. 2 பேர் தனித்தனி கம்பெனி செலக்ட் ஆகிட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜங்கா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஓகேவா, நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் நியூ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறது யோசிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி எனக்கான டிசைனை கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. என்னோட நேமில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு புரியுது. ஓகே ஜஸ்ட் ஸ்டடிஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக தாண்டி அந்த ஸ்டடிஸை வந்து வேல்யூபிளாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்கு விட்டுறாங்க.
இந்த பக்கம் கிராண்ட்மா பார்க்குறாங்க, ஏன்ப்பா எனக்கு எதுவும் ஆகிறதுக்கு ஜிம்னு வந்துடுவேன்னா சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா ஒன்றும் ஆகாது உங்களுக்கு, சரியாக வந்துடுவான் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான நெக்லஸ் பண்ணி தருவான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கிராண்ட் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்தாங்களோ அதெல்லாம் ஜிம்னு பண்ணி தருவான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிராண்ட்மா பார்க்குறேன், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என் கிராண்ட் சன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி சார் சொல்லிட்டாங்க. சமாதானம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஜிமின் ஃபஸ்ட்டு மந்த் வந்து இப்போனாக்கா அந்த ஒர்க் போய்ட்டு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்குறாங்க. சேலரி வாங்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இதை இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டாங்க. ஒயின் பார்க்குறா, உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலியில் எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ பண்ணு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்புறாரு, வாங்கி சென்ட் பண்ணி தனித்தனியாக அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் வந்து ரிசீவ் ஆகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் போக போக ஜிமின் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்குள்ளே. அந்த கம்பெனியோட பாஸ்கே ரொம்ப வந்து இப்போனாக்கா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. எப்படி இந்த அளவுக்கு டேலண்டாக ஒரு பர்சன் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அவங்க கம்பெனியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு யாரும் யூனிக்காக இல்லை. ஜிம்முடைய டிசைன்ஸ்னு சொல்லிட்டு தனி ஒரு ஃபேன் பேஜே இருக்குது, இப்போ உருவாகுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா சேலரி மட்டும் கொடுத்தா பத்தாது, எனக்கு அவனால் நம்மளுக்கு இவ்வளோ இன்கம் போகிற சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா மணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டேஸஸ் போக போக நம்ம ஜிம்மில் தனியாக அவரோட பிராண்டை மட்டும் போய் கேட்குறாங்க. ஜிம்மில் ரெடி பண்ணுற அந்த பிராண்டை தான் அவங்க கேட்குறாங்க. தனியாக வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க, அங்கே பாருப்பா சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, நீ பேசாமல் நீ வந்து தனியாக வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் அவனுக்கு வந்துட்டு உன்னை நம்பி ஒரு ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா, எனக்கு நீ 50 ஷேர் கொடுத்துட்டியா கேட்குறாங்க. எனக்கு உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு 50 ஷேர் பண்ண தந்தா நான் இப்படி பண்ணுறேன் சொல்லிட்டேன். ஜிம் பார்க்குறாங்க, ஐம் சாரி தப்பா எடுத்துக்கிறேன், எனக்கு ஷேரில் வந்து விருப்பம் இல்லை, நான் வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஓனாக இன்வெஸ்ட் பண்ண ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. நீ வாமா சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஓனாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க. எனக்கு பிராண்டுக்காக நான் எனக்காக நானே எதுவும் உருவாக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு இவர் கூட பண்ணாக்கா அவரோட கம்பெனி நேம் ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஒயனுமே அதான் சொல்கிறான், ஆமாம் நீ தனியாக பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜிமின் ஒயன் சொல்கிறா. இப்போ அவருமே சரி ஓகே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு நிறைய பிராண்ட் வரதுனால அவருக்கு கம்பெனி மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணிட்டு நீவும் வந்து பிஸ்னஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பேங்க்கில் லோன் போடுறாங்க. இப்போ அவங்க ஷர்ட் கேட்குறாங்க, யார் கொடுப்பாங்க ஷர்ட் சார் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, நான் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க, டேயாங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் கொடுக்கலாமா சொல்லிட்டாங்க. டேங்க எனக்கா ஜிம்மில் ப்ரொஃபஸர் ஓகேவா, அவர் தான் இந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் வந்திருப்பாரு. அது ஜிம்முக்கான ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ப்ரொஃபஸர் டேயாங்க சொல்கிறாங்க, பாரு என்னோட அப்பா பேர் கிம், ஓகேவா, கிம் குரூப் தான் அவரோடது. அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது நிறைய வேல்யூ இருக்கும், அதாவது அவருடைய இன்ஃப்ளூன்ஸாக வச்சு யூஸ் பண்ணுறேன், ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க, பாரு நான் கம்பெனியில் ஒரு ஆஃபீஸ் தான் ஓகேவா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் ஒரு ஷர்ட்டி தரேன் ஓகேவா, கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுறேன்னு தெரியும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, கண்டிப்பாக லோன் நீ செட்டில் பண்ணிட்டு ஓகேவா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்க ஜிம்முக்கு ஷர்ட்டி கொடுத்துட்றாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ப்ரொஃபஸர் டேயாங்க சொல்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் நம்பர் 1 இருக்குது, எனக்கு ப்ரௌடாக இருக்குது சரியா, அந்த ஃபேஷன் டிசைனே உங்களுக்கு திரும்பி அந்த வேர்ல்டு திரும்பி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ மேடம், ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒயன்ட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. லேட் பண்ண தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அச்சிச்சோ நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எனக்கு கொண்டுட்டு வா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ப்ரொஃபஸர் நீங்கள் இப்படி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. சரி நான் பேசி பார்க்குறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீ எப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் ப்ராப்ளம் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அவர் ஆஃபீஸ் ஓப்பன் முடிச்சிருக்காங்க, அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜாமுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா ஜாமுக்கு பார்த்து ஜிமின் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா ஒர்க்லாம் குவைட் பண்ணிட்டு அழகாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க, ஜிமின் பார்க். அவங்க அந்த பார்க் வந்து பின்னாடி போடுறாங்க. ஜிம்மில் அப்பா சொல்லியிருப்பாங்க, உன்னோட பேருக்கு பின்னாடி எனக்கு பேரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு நீ வந்துட்டு உன்னோட ஓன் ஃபிட் தான் நின்றுருக்கு, அதனால் உன்னோட பேருக்கு பின்னாடி எனக்கு பேர் போட்டுக்கோ, எனக்கு அதுதான் ப்ரௌடாக இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஃபைனல் ஜிமின் பார்க்குன்னு இருக்காங்க. ஜேபி குரூப் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஃபேஷன் டிசைனுக்கான ஒரு நியூ குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு எல்லாமே ரொம்ப யங்கஸ்ட் டிசைனர்ஸ் தான் ஜிம்முக்காக வராங்க. ஜிம்மில் பார்த்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, யார் ஜிம்மோட இருக்காங்க, யாருக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்குது, யாருக்கு வந்து அந்த ஒரு டேலண்ட் இருக்குது சொல்லிட்டு பார்த்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களால தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, கடமைக்காக ஒர்க் பண்ணால் அது நல்லா வராது சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்து எடுக்கிறாங்க. ஒயின் பார்க்குறா. அப்போ என்ன ஒன்று பார்ட்னர் சேர்த்து பேச சொல்லிட்டாங்க. ஒயன்னு சொல்லிட்டாங்க, அங்கே பாரு என்னால் தனியாக கம்பெனி ஓப்பன் முடியாது சரியா, என்னோட பார்ட்னர் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு டேலண்ட் தனியாக ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சரி இப்போ ஒயனை ஜிம்மும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு அவளுக்கு தனி டிசைன் வரும் இல்லையா, 2 பேர் சேர்ந்து அதை ஓப்பன் பண்ணிடுறாங்க. 2 பேர் டிசைனும் அடிச்சிக்க முடியாது. அளவுக்கு எப்படின்னாக்கா அவங்களுக்கு மட்டும் தேடி வராங்க. யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓல்டு பீப்புளாக இருக்கட்டும், இப்போ ரிச்சஸ்ட் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க டிசைன் மட்டுமே கேட்டு வராங்க. அந்தளவுக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜேகேக்கு நியூஸ் வருது. ஜேகே வந்து ஒரு அங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இல்லையா ஜிம்மில் பார்த்துக்கிறதுக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, அங்கே பார்ப்பா ஜேகே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க ஜிம்மின் தான் இப்போ நம்பர் 1 சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்மின் தான் நம்பர் 1 சொல்லிட்டாங்க. எனக்கு புரியலையே சொல்லிட்டாங்க. ஜிம்மில் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏன் என்கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க, தெரியல பையன் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம்மோட பிராண்டு தான் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கிள் தான் நிறைய சொல்கிறாங்க ஜிம்மை பற்றி. ஜேகேக்கு ஒரு மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது.
இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு என்னப்பா ஜெக்கி வந்து நேரில் பார்க்குறப்போ அவர் வந்துட்டு அவர் ட்ரீம் நான் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி பார்க்கணும். இப்படிலாம் சொல்ல வேணாம், நான் அப்படி பண்ணிட்டுருக்கேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம், நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு ஜிமின் விட்டுட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்கு அது ரொம்ப ஹாப்பியாக கேட்கறதுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குன்னு சொல்லி போட்டா ரொம்ப அழகாக எல்லாமே வந்துட்டுருக்கு. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொன்று பார்க்குறாங்க, அந்த பிராண்டோட ஃபீட்பேக்லாம் பார்க்குறாங்க. பாரு என் ஜிமினுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் பார்க்குறா. ஜிமின் என்னடா வேலை பார்த்துருக்கா சொல்லிட்டாங்க. ஒயின் அடிக்கா ஒயின் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் தான் ஜிமின் அடிச்சிட்டு இருக்கா. என்னை விட்டுடி சொல்லிட்டு வந்துட்டு அவர் கூட்டிகிட்டு இருக்காங்க. பாரு நீ அக்கா மாதிரி சொல்லியிருக்கேன், என் அக்கா வந்து அடிப்பியா சொல்லிட்டாங்க. அப்படி தான் அடிப்பா சொல்லிட்டு ஒயின் அடிச்சிட்டு இருக்கா. என்னடா பண்ணியிருக்க அப்புறம் சொல்லிட்டு என்கிட்ட பண்ணிட்டா சொன்னா சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கா அவர் வந்து என்னை வந்துட்டு கரெக்ட் பண்ணி சொன்னாரா சொல்லிட்டாங்க. ஆமாம் கரெக்ட் பண்ணி கூட சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் இல்லை அதுதான் செட்டாக சொல்லிட்டு இல்லை நீ பண்ணி கூட ஹெல்ப் பண்ண சொன்னார். நான் தான் மட்டும் பேசி பார்த்தா நீ வந்துட்டு அவரை பற்றி பேசலாம் கோவப்படுறேன். அதான் சொன்னேன் அவளோட பெட்டரான ஒரு பொண்ணை பாருங்க சொல்லிட்டாங்க. ஏன்டா என்னை பார்த்தா அவனுக்கு பெட்டராக தெரிய சொல்லிட்டாங்க. ஆச்சு அப்படி இல்லை ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க நீ கண்டுக்க மாட்டேல அவரை, அதான் நான் அப்படி சொன்னேன் சொல்லிட்டாங்க. நீ எனக்கு அவர் பிடிக்கும்டா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு நீ சொல்லி ஜிமின் தான் நிற்கிறாங்க. இப்போ வாங்கி நின்ற என்ன சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. எனக்கு அவர் பிடிக்கும்டா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குதா சொல்லிட்டாங்க. ஏன் இருக்கு இல்லை என் அப்பா வந்துட்டு விட்டுப்பாரா என்னமோ சொல்லிட்டு ஏன்னா என் அப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நான் பார்க்குற பையன் தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், லவ்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அனுப்பினாரா சொல்லிட்டாங்க. அட பையன் அது ஒரு விஷயமே இல்லை, சரியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாங்க. உனக்கு என்னடா அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன், ஓகேவா நம்ம பார்த்துக்கலாம். அவனுக்கு டேங்க் பிடிச்சிருச்சு, டேங்க் சார் பிடிச்சிருந்தாக்கா லவ் பண்ண சொல்லிட்டாங்க. லவ் பண்ணுவான் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் ஒயின் பார்க்குறா. எனக்கு ரொம்ப வருஷமாக அவரோட ஃபீலிங்ஸ் தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, நீ வந்து அவர்கிட்ட பேச சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. அப்போ பேச சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயினும் சரி ஓகே நான் பேச சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்கலண்டா சரி ஓகே ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜம் கூட கொஞ்சம் டேஸாக பேச மாட்டாங்க. ஜிம்மிக்கிட்ட ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு இப்படிலாம் பேச மாட்டாங்க சொல்லிட்டாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை பையன் இப்போலாம் ஜேகே அதிகம் பேச மாட்டாங்க சொல்லிட்டாங்க. நீ ஃபோன் பண்ணி பேச சொல்லிட்டாங்க. ஜிம் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஜேகே பிக் பண்ணவே மாட்டாங்க. என்னாச்சு அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே கொஞ்சம் பண்ண பேசுவாங்க பிஸியாக இருப்பாங்க போல சொல்லி ஜிம்மில் விட்டுறாங்க. டிஸ்டன்ஸ் போக நம்ம ஜிம்மின் டாப்பில் போயிட்டுருக்காரு. இப்போ கொரியாவில் உள்ள எல்லா கம்பெனியுமே வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு வந்து கொலாபரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் கான்டாக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஜிம்முக்கு இப்போ நிறைய செக்யூரிட்டி நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவருக்கு நியூவாக ஒரு அசிஸ்டன்ட் அப்படிலாம் இருக்காங்க. ஒயனுமே இதை பார்ட்னர் அப்படிங்கிறாங்க. தனியாக ஒயனுக்குமே ஒரு செக்ரட்டரி தனியாக இருக்காங்க. ஒரே ஆஃபீஸ்க்குள்ள 2 பேரும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டாங்க. அவள் வேறு ஒரு செக்ரட்டரி இவர் வேறு ஒரு செக்ரட்டரியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஒரு பர்சன் கான்டாக்ட் பண்ணுறாங்க. சொல்லிட்டாங்க சார் உங்க கூட நாங்கள் கொலாபரேஷன் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க எப்படி இந்த பர்சன் நமக்கு தெரிஞ்சிருக்க சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இந்த பர்சன் நமக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. இல்லை எங்களோட பாஸ் தான் சொன்னாங்க சொல்லிட்டாங்க. அப்படியா உங்கள் பாஸ் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜான் ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க மேக் அப்படி சொல்லிட்டாங்க. நான் மேக் தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. மேக் நீங்கள் என்ன எப்படி கேட்குறீங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன யாரும் தெரியாமல் பேசுறீங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது சார் பெரிய ஆகிட்டீங்களா ப்ரௌடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மேய்க்க சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு எல்லாமே தெரியும் சரியா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன் ஜிம் சொல்ல சொல்லிட்டாங்க. அதில் நானே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதை சார் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வருவோம் நேரில் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நாங்கள் வருவோம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் இல்லை எங்கள் ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அந்த மீட்டிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மேக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஒரு 1 வீக் ஆஃப்டர் ஒரு போர்ட் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு டாப் பிஸ்னஸ் மேன்ஸ் தான் வருவாங்க எல்லா கண்ட்ரிலேருந்துமே. இப்போ ஜிம்மின் ஒயினுமே இல்லை போயிருக்காங்க. எனக்கு இவங்க கம்பெனி இப்போ டாப்பில் இருக்குது. அதனால் ஜிம்மின் ஒயினும் போயிருக்காங்க. அந்த பக்கம் கொரியாவிலேருந்து நம்ம ஜங்க் வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு அவங்க கம்பெனி சார் வந்திருக்காரு. ஒயின் பார்க்குறேன் என்னடா இவங்க வந்திருக்காரு சொல்லிட்டாங்க. நீ கேள்வி உங்கள் ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டாங்க. அவருக்கு எனக்கு மேரேஜ் ஆகலடா சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே ஜிம்மின் சொல்லிட்டாங்க. அது உண்மை தான் அப்படி சொல்லிட்டு டே அப்படி சொல்லிட்டு ஒயின் கூப்பிட்றா. என்னடி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அடப்பா எப்படி கேட்குறான் பாரு இங்கே என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. நானும் ஒரு சேவ் தானே சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க என் அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதை நான் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஒயின் உட்காந்துருக்கா. இப்போ நம்ம அந்த பக்கம் ஒரு பர்சன் நினச்சாக்குறாங்க மிஸ்டர் ஜூன் வராங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் மேலே நினச்சி பார்க்குறேன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜாமுக்கு ரொம்ப மாதம் ஆகிட்டு இருக்காங்க. சின்ன ஹாப்பியாக இருக்கும் 2 டேஸ்க்கு அப்புறம் ஜாமுக்கு பார்க்குறாங்க. ஆனால் கிட்டே போகல சென்ட் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே யாரோட கொலாபரேஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே ஜேபி குரூப்பை தான் ஃபைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்தா சேர்மன் கேட்குறாங்க. சரி சொல்லுப்பா அவனுக்கு யார் கூட கொலாபரேஷன் பண்ண விருப்பம் இருக்குது ஒயன் நீ சொல்லுமா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஒயன் வந்துட்டு கெம் குரூப்பை சொல்லிடுறா நம்ம டேப் பார்க்குறீங்க என்ன என்னோட கம்பெனி கூட அசடாக பார்த்துட்டு இருக்காங்க. கடவுள் மேடம் எனக்கா சான்ஸ் தருவாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஜிம் சைட் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஜான் குரூப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி தேங்க்யூ இருக்கட்டும் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜார்மன் பார்க்குறாங்க. ஓகே நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை வேண்டாம் டைம் இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணி தரேன் ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் ஓவர் லாங் கோட் போட்டுப்பாரு செம்ம அழகாக இருக்கார். லாங் ஹேரு எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி மாறிட்டார். அதை பார்க்குறப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க எவ்வளோ மாறிட்டான் பாரு. ஜங்க் பார்த்துருக்காங்க வச்சுக்கனே வாங்க இப்போ காய் பார்க்குறாங்க பாரு
எல்லாரும் பார்க்குறாங்க, அப்படி பார்க்காத சொல்லிட்டாங்க. ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு, ஏன்னா ஜிம்முக்கு இப்படி மேரேஜ் இருக்கிறது தெரியல உங்களுக்கு. அதனால தான் இப்போ எல்லாமே பேசி மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் சாப்பிட்ருக்காங்க, ஜிம்முக்கு நிறைய பசங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் செக்யூரிட்டி பாடி கஷ்டம் இருக்காங்க கூடவே. ஆனால் யாருக்கு கிட்ட நெருங்க முடியல. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, என்னது கிட்ட நெருங்க விடுவாங்களா சொல்லிட்டு ஜங்க் கிட்ட வராங்க. இப்போ பர்சன் பார்க்குறாங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ உங்க பாருங்க அண்ணா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஜிம் தம்பி சொல்கிறாங்க, அவர் என்ன ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி பாடி கார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது இந்த டீட்டெயிலாம். பார்க்குறாங்க இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி காது சார் அப்படி சொல்லி போ பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கும் பார்க்குறாங்க, வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. ஜங்கும் ஜிம் பேசலாம் சொல்கிறாங்க. இங்கெல்லாம் சொல்கிறாங்க, வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க, பார்ட்டி முடிச்சு ஜங்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்ட்டி முடிச்சு ஜிம் இருக்கும் பாய் சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் ஒயர் டைம் பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ஒருத்தர் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, இவன்னைக்கு ஃபுல்லாக மூடி போய்ட்டு அப்புறம் சொல்லிட்டு ஜங்கா நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜிம்னு ஒயனை கிளம்ப ஜிம்னு ஜங்கு கிளம்புறாங்க காரில். ஜங் பார்க்குறாங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி பேசுகிறா சொல்கிறாங்க. எந்த சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நான் நினச்சேங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அவனை நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக நீ இன்வெஸ்ட் பண்ணி தான் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு புரியுது, எல்லாமே எனக்காக பண்ணியிருக்க சொல்லி என்னை படிக்க வச்சிருக்கா, இன்னும் நிறைய பண்ணியிருக்கா. ஆனால் எனக்கு என்னோட ஓன் ஃபுட் நிற்கணும் ஆசையாக இருந்துச்சா, என்னை நம்பி வந்துட்டு யாராவது வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது எனக்கு தெரியாதவங்களா இருக்கணும். அதனால் பேங்க்கில் வந்துட்டு லோன் வாங்கினேன். எனக்கு ஷியூரிட்டி கிடையாது கூட என்ன ப்ரொஃபஸர் தெரியும் டிம் டேங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியும், பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் தானே சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் தான் பிஸ்னஸும் பண்ணுவான் சொல்கிறாங்க. ஓகே அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு பர்சன் மாறிட்டெல்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்குலாம் ரீசன் நீ தானே ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை உன் டேலண்ட் தான் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமா கொரியாவை உனக்கு பற்றி பேச சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எந்த பக்கம் பார்த்தாலும் நீ இப்போ டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் அதிகமாக போட்டிருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க சார் ஜங்கு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கலான்னு நினச்சி சொல்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரதா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் இந்த வருஷத்தோடு வரலன்னு நினச்சி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ ஒரு பிராண்டில் ஓப்பன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அப்படிங்க வருவா சொல்கிறாங்க. ஜங்கா இதை மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒயன் இங்கே தான் இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. ஒயனுக்கு ஆமாம் டே இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஒயனுக்கு செட்டில் ஆக போகிறேன். நான் ஒயனுக்கிட்ட கம்பெனி கொடுத்துட்டு நான் நியூவாக ஒரு பிரான்ச்சு கொரியாவில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். நான் அதனால தான் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. நம்ம அங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னோட ஃபேமிலி அங்கே தானே இருக்குது, என் ஹஸ்பண்ட் அங்கே தானே இருக்காங்க. ஸோ நான் அங்கே தானே இருக்க போகிறேன் சொல்லிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணது வேணா அங்கே இருக்கலாம். நான் அங்கே தான் எல்லாத்தையும் மெயின்டென்ஸ் பண்ண போகிறேன். நான் எனக்கானது அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் ஒயன்ட்டு கொடுத்துட்டு வந்தேன் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் ஜிம்க்கா நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன், உங்களோட யாரும் இருக்க முடியாது இல்லையா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஓப்பன் பண்ணால் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. மார்க் குரூப் பண்ணுறது அங்கே ஜிபி குரூப் ஜேபி குரூப் அங்கே எல்லாருக்கும் தெரிய வரும். செகண்ட் வந்துட்டு அப்பாவோட ட்ரீம் அம்மாவோட ட்ரீம் எல்லாமே அதுதான், அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்பா அம்மாவுக்கு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் கூட இந்த மாதிரி இருக்கும், நம்ம ஒன்றா கம்பெனியில் கொலாபரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ இந்த அளவுக்கு சார் யோசிச்சிங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் நான் நினச்சி இங்கே செட்டில் ஆகிடும் சொல்லிட்டு என்னை பார்த்து உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் சார் என்கிட்ட கொஞ்சம் டிசப்போன் பேசல, நிறைய என்கிட்ட ஹைட் பண்ணிட்டீங்க. நான் அப்போ நினச்சேன் சார் வந்துட்டு என்னோட மூவானுக்கு ஜங்கா ரொம்ப ஹார்ட் பண்ண நினைக்காதீங்க நான் அப்புறம் நான் அழுதுறோம் பாருங்க சொல்லிட்டு வச்சுட்டு வேணாம் நான் சும்மா சொன்னேன் ஓகே எனக்கு தெரியும் ஒன் டே கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி இதுக்கு டைம் எடுக்க சொல்லிட்டாங்க, என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படி ஜங்க சொல்கிறாங்க. நானும் உங்களை பார்க்கணும் ஆசை தான், என்ன பண்ணேன் ஜிம் தான் சார் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க கார்லேயே. இப்போ ஜங்க பார்க்குறாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுற தெரியுமா சொல்கிறாங்க. இல்லை அவள் தான் என்ன கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் தான் ஓகேவா, நான் கொரியாவுக்கு வந்துட்டு செட்டில் ஆகிற மாதிரி பண்ணிட்டு வரேன் சரியா சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க, அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜங்க கிட்டே வந்து பார்க்குறாங்க, அதை விட உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படி ஜங்க சொல்கிறாங்க. நானும் என் ஹாபியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ஜங்க் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வாங்க ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கூட வராங்க. எனக்கு வரணும்னு ஆசை தான், என்ன இங்கே வந்தால் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் சொல்லிட்டு நான் வர மாதிரி விட்டுட்டேன் சொல்கிறாங்க. நீ என்ன இங்கே சேலஞ்சே பண்ணல சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் நான் உங்களுக்கு மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மற்றதில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜங்க் சொல்கிறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒயன் ஜிம் எடுத்து பிக்சராக இருக்குது, இது நான் சார் கேட்குறாங்க. அதுவா நானும் ஒயன் எப்படி வெளில போகும்போது பிக் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஏன் பிக்கு ஒரு இடத்துல இருக்கா அப்படி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. அதை நான் ஏன் பிக்கில் அப்படி வச்சுருப்பீங்க சொல்கிறாங்க. சாரி ஜங்கா சரி ஓகே நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்க, இல்லை என்னோட ரூமில் ஒரு ட்ரெஸ் இருக்குது நீங்கள் போய் போட்டுக்கோங்க ஃப்ரீ சைஸ் தான் சொல்கிறாங்க. சரி ஜங்கும் ஜிம் ரூமுக்கு ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே அந்த ரூமில் போயிட்டு ட்ரெஸ் எங்கே இருக்குது சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. அந்த கபோர்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு லாக் பண்ணிட்டு திரும்புகிறாங்க. டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்கா அந்த பாலில் அவ்வளோ ஒரு பிக் இருக்குது. நம்ம ஜங்காவோடது ஜங்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது. அது பெட்ரூமில் இவ்வளோ பெரிய பாலில் ஒரு பிக் இருக்குது. அதை பார்க்கும் ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னோட பிக் அப்படி பார்க்குறாங்க. அந்த பிக்கு கிட்ட போனாக்கா அதில் நிறைய வேர்ட்ஸ் எழுதியிருக்கு. ஃபுல்லாகவே அந்த பிக்கு ஃபுல்லாகவே இந்த வேர்ட்ஸ் தான். ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ சொல்லி எவ்ரிடே அப்படி என்ன யோசிக்கிறாரோ அப்படியே எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஜங்கு பார்த்து ஒரு மாதிரி என்னதுடா ஜங்கு பார்க்குறாங்க. சில வேர்ட்ஸ் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் மொபைலுக்கு ஆன் பண்ணி கேமரா வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எழுதிச்சிருக்காங்க. நிறைய எழுதிச்சிருக்காரு. ஜங்கு ஒரு மாதிரி என்னடா இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி நான் கூப்பிட்றாங்க. ஜங்கு அங்கே தான் இருக்கு எடுங்க சொல்கிறாங்க. நான் காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வாயா சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜிம்மி அங்கே சிம்மில் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.
வந்து பார்க்குறாங்க, என்ன காஃபி மேக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க, இது என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதுவா அது என் ஹஸ்பண்டோட பிக்கு ஜம்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என் ஹஸ்பண்டோட பிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா. டெய்லி அதை பார்த்தா எனக்கு தூக்கம் வரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை பார்ப்பேன், மார்னிங் எழுந்துச்சு அதெல்லாம் பார்ப்பேன். அது பார்த்தா எனக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நான் எப்போலாம் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். எனக்கு அவர் என்ன மிஸ் பண்ணுவார். அவர் டிஸ்டாக் ஆகிடக்கூடாது ரீசனுக்காக எனக்கு என்ன தோணுதோ அப்படியே எழுதி வச்சுருவாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க, அடுப்பு ஆவி சொல்லிட்டு பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய பிக்கு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எப்போதும் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் சரியா. எந்த டேரக்ஷனில் பார்த்தாலும் உங்களை பார்க்கணும் ரூமில் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்ல வந்தாலும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் வந்தாலும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். பெட்ரூம் நினைச்சாலும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கூர் மாதிரி இருக்கு. ஸோ சாரி நான் அவ்வளோ பேச லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் ஜிம் கேட்குறாங்க. ஜங்கூர் மாதிரி பார்த்துருக்காங்க. நான் கூட யோசிக்காத விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜிம்க்கு மேலே கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன இருக்கா ஐ வாண்ட் யூ ஹக் ஃப்ரம் மை ஹப்பி சொல்கிறாங்க. ஆமாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அப்போ தோணுச்சு எனக்கு. இப்போ என் ஜம்க்கு அந்த டைட்டு ஒரு ஹக் பண்ணிருப்பான்னு தோணுச்சு அந்த டே. அதெல்லாம் எழுதுனா சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. இப்போ ஹக் பண்ண சொல்கிறாங்க. அந்த டைம் தோணுச்சு எழுதுனா சொல்கிறாங்க. இப்போ தோணுலையா சொல்கிறாங்க. போய் குளிச்சுட்டு வாங்க ஜிம் போயிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. என்ன எவ்வளோ லவ் பண்ணுறான், எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான்ல சொல்லி ஜம்க்கு நினச்சிட்டு இருக்கா. நம்மளால ஃபேமிலி கூட இருக்கும். இவன் வந்து தனியாக இருந்திருப்பான். ஜம்க்கு பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் எவ்வளோ லவ் பண்ணிருக்கான் சொல்லிட்டு ஜம்க்கு இப்போ ஒரு கேமரா அடிச்சு கேப்சர் பண்ணுறாங்க. ஒரு ரேடியோ ஒவ்வொரு வருஷம் தனித்தனியாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. கேப்சர் பண்ணிட்டு மொபைல் வச்சுட்டு ரூம் போல குளிக்க போயிடுறாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்கு வந்து கொடுக்குறாங்க. உட்காராங்க. ஜிம் தான் காஃபி சொல்லிட்டாங்க. ஜங்கு ஜிம் வா உட்கார சொல்லிட்டாங்க. ரெண்டு பேர் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் டேஸ் அப்படி போய் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு தெரியுமா உங்களை பார்க்காம. ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு டைமு. இது எப்படா போகும், எப்படா உங்களை பார்ப்போம், எப்படா உங்களை வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐ லவ் யூ லார்ஜ் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ மிஸ் யூ லார்ஜ் ஜங்கு காஸ்ட்யூம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே. அப்புறம் ஃபுட்டு சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் வேணாம், தூங்கலாமா டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. தூங்கலாமா ஜங்கு சொல்கிறாங்க. ஃபைன் ரெண்டு பேர் ரூம் போகிறாங்க. ஜிம் ஜங்கும் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்துருக்காங்க. இல்லை உன்னை வந்து ஒரே ஒரு வந்து ஹக் பண்ணி தூங்கணும் தெரியுமா, அதுக்கப்புறம் ஹக் பண்ணி தூங்கினதே இல்லை ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் டேஸ் தான் ஓகேவா, கொரியா கொண்டாக்கா எல்லாம் பேக் டு நார்மல் ஆகிடும் சொல்கிறாங்க. எனக்கு கொரியா வந்ததுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த வேலை அங்கே நடக்காது. நான் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ வந்து நினச்ச மாதிரி ஆகிட்டில்ல, அதுவும் நான் நினச்சத விட பெட்டர்ப்பா. இப்படி ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஒரு போர்ட் மீட்டிங்கில் என்னை சூஸ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய பர்சன் மாறிட்டேன் சரியா. நான் உனக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நீ எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜி அவங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நிறைய சொல்கிறாங்க. நோனோ என்னால் வெயிட் பண்ண முடியாது சரியாக சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு எழுதுக்கு ஒவ்வொரு வருஷம் படிச்சிருக்கான், சில வேர்ட்ஸ் எல்லாம் படித்தா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கச்சும் நீ எதுக்கு அதெல்லாம் ஜூம் பண்ணி படித்தா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நான் இந்த ரூமில் ஒயின் கூட விட்டதில்லை தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒயின் கூட இந்த ரூமில் அலோவ் பண்ணதில்லை. என்ன சொன்னாக்கா இது யாரும் பார்க்கக்கூடாது, எல்லாமே எனக்கு சொந்தமான சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனந்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ரூம் விட்டு வரப்போ இதெல்லாம் எடுத்துருவான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இது எல்லாமே எடுத்துருவேன். இது வந்து எனக்காக மட்டுமே இருக்கும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது ப்ரைவசி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ப்ரைவசி எல்லாமே சொந்தக்காரன் நான் தானே சொல்கிறாங்க. புரியுது தானே சொல்கிறாங்க. நீ அது என்னெல்லாம் எழுதிருக்கோ அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. நீ இந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணி நினச்சி பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்படிங்க ஹஸ்பண்ட் அதனால் உங்களை பற்றி எதுவும் தப்பில் எல்லாம் சொல்கிறாங்க. தப்பில் தான் சொல்லிட்டு ஜமுக்கும் இப்போ ஜிம் புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜமுக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜமுக்கு ஜிம் புஷ் பண்ணுறாங்க. ஜமுக்கா இங்கே வேண்டாம் கொரியா போய்ட்டு சொல்கிறாங்க. கொரியா பொறுமை இல்லை ஜமுக்கு அப்போ ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மும் அதே பேஷண்ட்டை ஜமுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ தானே வேணாம்னு சொன்னேன், அப்படி இருக்கிற பேஷனாக கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கா என் ஹாப்பியை ரொம்ப மிஸ் பண்ண அதான் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. எனக்கு உண்மையாக இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும் இந்த கொலாபரேஷனாக ஒரு விஷயமே சரியாக சொல்லிட்டு எனக்கு பார்க்க தான் வந்திருக்கீங்க, இது சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை அப்படிலாம் நான் வந்துட்டு அந்த மாதிரி விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜம் சொல்கிறாங்க. நான் தான் மிஸ் பண்ணுறேன் ஜிம் ஜம்க்கும் அழகாக அவங்கள ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அழகாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒயின் வீட்டுக்கு வரவே இல்லை. ஒயின் ட்ரை கூட அவங்க வெளில ஸ்டே பண்ணிட்டா. இப்போ ஜிம் ஜெக்கிக்குள்ளே எல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ டைம் ஒரு 12:30 இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு அப்போதும் சொல்கிறாங்க. ஆமாம் டாட்டா எல்லாருக்கும் ஜம்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா இப்போ அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிட்டு சொல்கிறாங்க. நான் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கு மட்டும் எனக்கு ஓகே சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. உனக்கான கம்பெனி நானே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் ஓகேவா, எல்லாமே நானே டிசைன் பண்ணுவோம், நானே பண்ண நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் தான் ஏன் சொல்கிறாங்க. ஏன் ஜம்க்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது ஓகேவா ப்ளீஸ் ஜம்க்கு சொல்கிறாங்க. சரி உங்களோட விஷயம் தான் என்னோட விஷயம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு 2 days ஆஃப்டர் பார்க்குறாங்க. சரி கிளம்புவா சொல்கிறாங்க. போகிறீங்களா நான் போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா சரி ஓகே போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜம்முக்கு அங்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அவர் பெண்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே தான் ஃபோன் பண்ணிட்டுருங்க. அதுக்காக ஒயின் பார்க்குறேன். என்ன விட்டு போறியடா சொல்கிறாங்க. ஒயனுக்கு பாரு நீ இவ்வளோ கம்பெனி பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒயன் நீ இங்கே இருந்து பார்த்துக்கோ ஓகேவா, எனக்கு இங்கே தானே இருக்காரு, என் ஹாப்பி அங்கே இருக்காரா சொல்கிறாங்க. அது எப்படி நீ இவ்வளோ டேஸ் மிஸ் பண்ணேன், நான் அந்த வந்து 2 days பார்க்குறேன். அவருடைய எவ்வளோ கிஸ் பண்ணுறாரு, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கீங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, எப்படி மிஸ் பண்ணீங்க சொல்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. அட பையன் நாங்கள் அங்கே இருக்கும்போது அப்போலாம் இல்லை சொல்லிட்டாங்க. என்னென்னு காம நாங்கள் அங்கே இருக்கும்போது அப்போலாம் இல்லைப்பா, நாங்கள் வேறு மாதிரி தான் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ டேஸ் மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லிட்டாங்க. அப்போ சொன்னதும் இங்கே வந்துட்டோமா அப்போ சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டம் நல்லா சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்புறம் இங்கே மூவ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் ஆச்சு இன்னும் ஒரு 1 வீக் ஆஃப்டர் இங்கே மூவ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கான கம்ப்ளீட் ரெடி ஆகிடுச்சு. ஜம்க்கு ரொம்ப அழகாக ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனிங் வந்துட்டு உருவாக்கிட்டாங்க ஜேபி குரூப்புக்காக. இந்த பக்கம் நம்ம ஜிம் வந்துட்டு ஏர்போர்ட் வராங்க. ஜிம்மில் ரிசர்வ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு இருக்கு. ஜிம் அவ்வளோ அழகாக வந்துருக்காரு. போகிறப்ப குழந்த மாதிரி போயிருப்பாரு. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவர் அவ்வளோ பாடி கார்டு செக்யூரிட்டி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பில்லியனர் ஆகிட்டார். அதனால தான் அவருடைய ஒவ்வொரு டிசைனுக்கும் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு க்ரோர் கணக்கில் மணி வந்துட்டுருக்கும், இன்கம் வந்துட்டுருக்கும் அவருக்கு. இப்போ வந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடிச்சாங்க ஜிம்மில் அப்பா அம்மா. அடுத்து ஸ்டன் ஆகிட்டாங்க ஜிம்மில் பார்த்து. ஜெகே சொல்லிட்டு இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி வாங்க சொல்கிறாங்க. அம்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நம்ம பார்க்குறீங்க. இப்போ உண்மை ஜிமின் தானே ஆசை ஜிமின் தான் அம்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வராங்க ஜவுக்கா அப்படி சொல்லி ஜிம் கூப்பிட்றாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்க. எல்லாம் மறந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லை சார் ஜிம் போய்ட்டு அவங்க பேரண்ட்ஸு அவங்களுடைய கிராண்ட்மா அதுக்கப்புறம் ஜம்கோட கிராண்ட்மா ஜம்கோட பேரண்ட்ஸு சொல்லிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணி அவங்களோட பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஹாப்பியாக இருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே டேரெக்டாக ஆஃபீஸ் போயிடலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லா ஃபங்க்ஷனுமே ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. சரி ஜிம் டேரெக்டாக அவங்க ஃபேமிலி கூட ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஜிம் வெல்கம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஜிம்முக்கு அங்கே ஜம்க்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ணியிருப்பாங்க ஜாப்க்கு எல்லாரையும். எனக்கு ஜிம்மோட கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள் இவங்க தான் நியூ பாஸ் ஓகேவா சொல்லிட்டாங்க. சார் நாங்கள் வந்துட்டு இந்த கம்பெனி ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஜேபி குரூப் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அழகாக பவ் பண்ணிட்டு ஹாய் சொல்கிறாங்க. இப்போ அந்த ரிப்பன் வந்து கட் பண்ணி அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. நியூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கம்பெனியில். ஜிம்மோட பிக்கு பெருசாக வச்சுருக்காங்க. ஜம்க்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எதுக்கு என் பிக்கு அங்கே வச்சிருக்கா சொல்கிறாங்க. நீ தான் ஓனர் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ தானே CEO அந்த கம்பெனிக்கு அதான் சொல்கிறாங்க. அப்போ அது பரவாயில்ல சொல்கிறாங்க. ஓகே பாரு இங்கே வந்து இது வந்து ஒரு ஓன் கம்பெனி ஓகேவா, நீ ஓன் வீட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் ஓகேவா, ஜஸ்ட் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே உன்னோட தான் அப்படி ஓகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. பாருப்பா உனக்கு கிராண்ட்பா ஆசைப்பட்ட மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீ ஒரு டிசைனர் ஆகிட்டேன். இந்த பர்த்டே ஒன்று திரும்பி பார்க்க தெரியுமா சரி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கும் செகண்ட் உங்கள்கிட்ட வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. வெயிட்டிங்கில் இருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. ரெண்டுமா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. எனக்கு இந்த ஹாப்பினஸ்க்காக ரீசன் ஜம்ப் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு அவனோட ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டி அவன் தான் ட்ரீம் வந்துட்டு அச்சீவ் பண்ண வச்சிருக்கான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஜம்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியாக சொல்கிறேன். டைம் ஸ்பெண்ட் பண்ண சரியாக சொல்கிறாங்க. ஓகே ரெண்டுமா சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு எதுவும் அவருக்கு முன்னாடி சீக்கிரமே ஒரு குட்டிக்கான கிராண்ட்சனை கொடுத்து சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோட அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக விஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பையனில் நம்ம ஜம்கோட வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போயிருப்பா ரிட்டன் வராங்க. ஒரு மாதிரி இருக்குது ஜம்கா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தேன்னா அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு, ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா சொல்கிறாங்க இப்போலாம் உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல வாங்க அப்படி போகிறாங்க. ஜிம் போகிறாங்க. ஜம்க்கு ஹேண்ட் பிடிச்சிட்டு இப்போ அந்த ரூமுக்குள்ள வராங்க. அந்த ரொம்ப மிஸ் பண்ணுவா. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். ஜிம் டேரக்டர் போய் கவுச்சில் உட்காந்துடுறாங்க. ஏன்டா அங்கே போய் உட்காந்துட்டா சொல்கிறாங்க. அந்த கவுச்சி ரொம்ப மிஸ் பண்ணாங்க தானே படுத்துன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் டெய்லி தூங்குவோம்னு சொல்கிறாங்க. அந்த பாதை பழி வாங்காது அங்கே பா அப்படி ஜக்கி ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பிடிச்சாங்க ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க பாட சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு படுத்துக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு ஜிம் ரைட் ஆகுறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த பேட்டில் எப்போதும் ஒன்றாவே ஒருத்தர் ரைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நிறைய லவ் ஷேர் பண்ணிவிட்டு க்யூட்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜெகே தான் டெய்லி ஜிம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் ரெண்டாயிரம் மொயனுக்கு மேரேஜ் விட்டு மொயன் கூப்பிட்றா. ஜிம் பார்க்குறாங்க. மொயனுக்கு சொல்கிறாங்க பாரு என்னோட மேரேஜ் கொரியாவில் தான் ஓகே பயப்படா சொல்கிறாங்க. கொரியாலே ஆமாம் என் அப்போ ஒத்துக்கிட்டாரு கொரியாவில் தான் மேரேஜ் நான் அங்கேயே வரேன் சொல்கிறாங்க. இப்போ மொயனை கூட்டியக்கும் இங்கே கொரியாவில் தான் மேரேஜ் நடக்குது. ஜிம் ஹாப்பியாக பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் ஜெகே ஹேண்டை ஒரு பிடிச்சி நின்றுருக்காங்க. அந்த பக்கம் நம்ம காய் அதுக்கப்புறம் மெக்க நின்றுருக்காங்க. ஃபைனலாக இவங்களோட மேரேஜ் டே அண்ட் மொயனோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஜிம் ஜம்க்கு வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எங்கே கிராண்ட்மா அப்புறம் அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க. அவங்கள ட்ரிப்பு போயிருக்காங்க சொல்கிறாங்க. ட்ரிப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதுவா அவங்க அவங்க பசங்களுக்கு ப்ரைவசி கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பசங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணுமா அதான் போயிட்டாங்க சொல்கிறாங்க. அச்சிச்சோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு ப்ரைவசி வேணாம் வா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. நான் மிஸ் பண்ணேன் அது எல்லாரையும் சொல்கிறாங்க. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஓகேவா ஏங்கி போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இந்த மாதிரி என்ன பேசுகிறா ஜிம்மில் அடிக்கிறாங்க. ஜம்க்கு உண்மைதான் அதுக்காக தான் என் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு என் கிராண்ட்மாவை புரிஞ்சுக்கிட்டு உன்னோட கிராண்ட்மா எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போயிட்டாங்க சொல்கிறாங்க. எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. அது தெரியல அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்கள ட்ரிப் போனாங்களால நான் போச்சுட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் இது பண்ணல நான் சும்மா கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இருக்குது போகிறீங்களான்னு தான் கேட்டேன். உடனே அவங்க ஓகே சொல்கிறாங்க. அனுப்பிட்டா சொல்கிறாங்க. அப்படியே பாவி ஜிம் தான் ஜம்க்கு அடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பின்ன நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஜிம் நான் ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் கேட்குறாங்க. வாங்க நான் குக்கெலாம் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. குக் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் மேடி யாரும் நீ நான் மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் சரி ஓகே நீங்கள் குக் பண்ணுறேன் போய் குளிச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜம்முக்கு வந்து குக் பண்ண போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம் மேலே வராங்க. மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ஐட்டம் ஸ்மெல் பண்ணுறாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேட்டு கீழே வராங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்க்கா நீ என்னோட அம்மா மாதிரி குக் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ போய் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் ஜங்க் டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கருத்து டிவி பார்த்து ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. சரி ரூம் போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் 2 பேரும் ரூம் போகிறாங்க. ஜிம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்த்து முன்னாடி போயிட்டு கம்மல் டோர் ஓப்பன் பண்ணி ஜங்க் பார்த்துட்டு அப்படி ரிஸ் ஆகிட்டா ஜங்க்கு. அப்படி ஜங்க் ஜிம்மிட்ட அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னதுடா இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஜங்க் அந்த இப்படிக்கா உள்ள அந்த பெட்ரூம்குள்ள பப்ளிஷ் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. டோர் லாக் பண்ணுறது டோரில் சாயிறாங்க. செடிக்கு ஒரு மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்க கிஃப்ட் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எப்படி இருக்கிற கிஃப்ட்டை சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அழகாக க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒரு வெட்டிங் நைட்டுக்கு எப்படி ரெடியாக இருக்குமோ அப்படி ஜிம் பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ஆசை. ஆனால் அன்னைக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அதுவும் தப்பு இல்லை. நான் அப்படியே நம்ம அப்படி இருந்துட்டோம். இருந்தாலும் ப்ராப்பராக இந்த ரூமில் ரொம்ப அழகான மெமரிஸோட நமக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும் எனக்கு ஆசையாக தான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இப்போது ஜேகே ஜிம் கிட்ட எஞ்சி போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜிம் அந்த டோரில் சாஞ்சிட்டு இருக்காரு. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. நான் உங்கள்கிட்ட இவ்வளோ எதிர்பார்க்கல சார். ஜேஎஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் சார் ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ ஒரு பெஸ்ட் டிசைனர் தெரியும். ஆனால் ஒரு வெட்டிங் நைட் ரூம் இவ்வளோ அழகாக யூனிக்காக ரெடி பண்ணி நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. ரொம்ப அந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கட்டும் அந்த அந்த இப்போ அந்த கிளாத் எல்லாமே நியூவாக இருக்குது. அந்த பெட்டில் எல்லாமே ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அப்படியும் சொல்கிறாங்க கேண்டில்ஸு அதை கூட ஜேகே ஜெயம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. நான் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அங்கே வந்துட்டு அவசரப்பட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஜேகே அழகாக ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணுறது பெட்டில் அழகாக ரைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப ஸ்டூடெண்ட் அழகாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. 4 இயர்ஸ் ஆஃப்டர் இங்கே அவர் குழந்தை பார்க்குறது அம்மா டேடா அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா என்ன வேணும் உனக்கு சொல்லிட்டு அப்படி ஜிம்மில் தூக்கிட்டு பாப்பா குறைக்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது சொல்கிறாங்க. போரிங்காக இருக்குது. ஆமாம் எனக்காக நீங்களும் டேடாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜோஜ் எல்லாமே அப்படி இல்லை அம்மா டேடா கொஞ்சம் பிஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் என் கூட ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு குட்டி பாப்பா குட்டி தம்பி தாங்க ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெகை நம்ம பார்க்குறாங்க. அதான் கேட்குறப்ப என் கிராண்ட் டாட்டர் கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வேறு சொல்கிறாங்க. ஏன்ப்பா கொடுப்பா பாவம் இல்லையா பாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாரு ஜோனா ஜெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் அம்மா சொல்கிறாங்க. சரி அது ஒன்றும் பொறுமையாக வருவோம் சொல்கிறாங்க. ஜோனாவுக்கு என்ன வேணும் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈவினிங் 6 o'clock மேலே சொல்கிறாங்க. 6 o'clock மேலே சொல்கிறாங்க. எனக்காக மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க்கு இந்த லேப்டாப் கிளாஸ் சரி வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துருங்க சொல்கிறாங்க. ஆஃபீஸ்லேயே ஆமாம் அப்போ தான் வீட்டுக்கு வந்து என் கூட ப்ளே பண்ணுவீங்க. ஜோனா கூட அம்மா ப்ளே பண்ணாக்க அந்த லேப்டாப் இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் என் கூட ப்ளே பண்ணணும். எனக்கு கொஞ்சம் என் கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. என் கூட வேர்க்கணும் சொல்லிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியல செல்லம் இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா சொல்கிறாங்க. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தங்கத்தை ஜிம் கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. நானும் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜங்கக்கா சொல்கிறேன்னுக்கு நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் இந்த அடிப்பாங்க ஜிம் சொல்லிட்டு பேபிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. பேபி பார்க்குறேடா என்ன பேசணும் அம்மாட்டா சொல்கிறேன். ஐயோ நான் ஒன்றும் பேசலாமா திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே நம்ம சிரிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பயப்படுறோம் பொண்ணுக்கு சொல்கிறாங்க. அம்மா அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப திட்டாமல் என்ன சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் அம்மா கிட்ட பக்கத்தில் வரதெல்லாம் சொல்லுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகே நம்ம சிரிக்கிறாங்க. சின்ன வயசுல என்ன பண்ணியும் அதுதான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறேன் இப்படி தான் சொல்லுவாங்க. உன் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அதான் உனக்கு இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜெக்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜோனா அங்கே வா என் கூட வந்து விளையாட சொல்கிறாங்க. கிராண்ட்மா உங்க கூட தான் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு என் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஜீவனா சரி வா ப்ளே பண்ணலாம். 2 பேர் ப்ளே பண்ணுறாங்க. அப்படி ஜாக்கும் அவர் லேப்டாப்பில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 பேர் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக போயிட்டு இருக்குது. இப்போ நைட்டு அந்த அஜிம் பேபி க்யூட்டாக தூங்க வைக்கிறாங்க. பேபி ஜிம் டைட்டாக பண்ணி தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஜெக்கி தான் பேபி தூங்கிச்சு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிம் பேபி கொஞ்சம் நகத்தானு வராங்க. டக்குன்னு போய் பேச போது ஜெக்கி பார்த்து போயிடறாங்க. ஐயோ சொல்லிட்டு இப்போ ஜிம்மு சிரிக்கிறாங்க. ஏன் ஜெக்கி சார் ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெவனாச்சார நீ தூங்கலாம் சொல்கிறாங்க. நான் என்ன தூங்கலை அப்படி ஜிம் பேபி சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க. டேட்டாவாக தூங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெமினும் ஜெக்கி நீ தூங்க சொல்கிறாங்க. ஜெக்கி தூங்குறேன் ஜெக்கி ஒன்று பொட்டி படக்கணும்னு சுற்றிட்டு இருக்காரு. பேபி பார்க்குறது ஏமாம்மா டேட்டா சுற்றிட்டே இருக்கா தூங்காமல் சொல்கிறாங்க. அவருக்கு தூக்கம் வரப்பட பேபியும் ஜிம்னு ஜெக்கி பேபிட்டு சொல்கிறாங்க. அது ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்கு. ஒரு கருத்துக்கு மேலே அழகாக தூங்க ஆரம்பிக்குது. இப்போ ஜிம் தூங்க பேபி தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஜெக்கி அப்படி ஜிம்கிட்ட வராங்க. ஜெக்கி வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. பாரு 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸாக நீ வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கா எனக்கு கண்டுக்கவே மாட்டா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ இப்போ முடிச்சுப்போ அமைதியாக சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி தான் ஜெக்கி கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டுட்டு பேபி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்கட்டும் நாளைக்கு மார்னிங் இருக்குது. ஜெக்கி விட்டுறாங்க. இந்த பக்கம் மார்னிங் பாப்பா என் அழகாக ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கா. இந்த பாப்பா ஸ்கூல் கிளம்பி ஸ்கூல்
அனுப்புறதுக்கப்புறம் ஜிம் பார்த்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரூமில் பார்க்குறாங்க. அழகாக ஒரு சீவோட கூட அழகாக ரேட் இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியே ஜிம் பக்கத்தில் வராங்க. ஜிம் பார்க்குறேன் எதுக்கு போகிறான் சொல்லிட்டு ஜிம் ஜேகே தான் கிட்ட வந்து அப்படி ஜிம்மே ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜவுக்கா எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது ஓகேவா, எனக்கு கால் வந்துச்சு நான் போகணும் சரியா தள்ள அப்படி சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு கூட மீட்டிங் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ கிளம்புற சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க நான் கேன்சல் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு உனக்கு பொறுப்பில்லை ஜவுக்கா, சரி நீ எப்படி வந்து நான் போகிறேன் சொல்லிட்டாங்க. நான் மீட்டிங் கேன்சல் பண்ணது உன்னோட சொல்லிட்டாங்க. என்னோடதுக்கா, ஆமாம் உன்னோட மீட்டிங் தான் கேன்சல் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. அப்போ உன்னோட சொல்லிட்டாங்க எனக்கு டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடப்பா ஏன் இப்படி தான் சொல்கிறேன், நானும் பார்க்குறேன் 2 வீக்ஸாக ஓவராக போயிட்டு இருக்கா, எனக்கு தெரியும் இந்த வேர்ல்டு பெஸ்ட் டிசைனராக நீ தான் சரியா, உன்னை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குற சாதாரண விஷயம் இல்லை, உங்ககிட்ட கொலாபரேஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக எனக்கு கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டே என்ன சொல்கிறாங்க. பாப்பா கூட பரவாயில்ல, எப்போ தான் பாப்பாவே கொஞ்சம் விட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் மாட்டியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு கூட எனக்கு ஆசை இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் சொல்கிறாங்க. ஜேகே அப்படி சின்ன நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜம்கா இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது நான் முடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. அதே தெரிய ஜேகே தான் அப்படி கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி ஃபோன் வந்துருக்கு. ஜிம் பார்க்குறாங்க இது யார் சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா கால் ஒயன் இருக்கு. ஜிம் பிக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் தள்ள சொல்லிட்டாங்க. ஹலோ ஒயன் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்ல ஒயன் சொல்கிறாங்க. டே நீ ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ஷாப்பிங் போகலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. அப்புறம் உனக்காக கொரியாவை செட்டில் ஆயிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு ஃப்ரீயாக வாடா சொல்கிறாங்க. என்ன வரோம் ஓகேவா நான் ஒரு ஈவினிங் டைம் போகலாமா சரி ஈவினிங் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஃபோனை கட் பண்ணிடலாம். இப்போ செக்கி பார்க்குறாங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜம்கா சொல்கிறாங்க. ஷாப்பிங்கில் போகக்கூடாது டே ஃபுல்லாக என் கூட சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக உங்க கூட ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. நான் அப்படி தான் அப்படி கேட்கிறாங்க கிட்ட கொஞ்சம் இருக்காங்க. அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு பாரு இந்த காலேஜுக்கு ஹார்ட் ரோப்பாக நான் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு நீ மட்டும் தான் ஓகே க்ரஷ்ஷு லவ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே நீ மட்டும் தான் ஓகே ஒய்ஃபோனா எனக்கு எல்லாமே உன் மேலே மட்டும் தான் இருந்திருக்கு, வேறு யாரும் நான் திரும்பி கூட பார்த்துருக்க உனக்கே தெரியல சொல்லிட்டாங்க. தெரியும் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஜேகே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி சொல்லி ஜேகே ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மி ஜேகே உடம்பு கேட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பாரு ஜம்கான்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பேசணும்னு சொல்லி ஜம்க் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு பாப்பா ரொம்ப டேஸாக குட்டி பாப்பாவை குட்டி தம்பி கேட்குற கொடுத்துடலாமா பாவெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு தோணுது அவள் ப்ளே பண்ண பாப்பா தம்பி வேணும் போல, அவள் ஜெலஸ் கூட ஆக மாட்டா மற்றவங்க மாதிரி அப்படியே ஆசை கேட்குற அம்மா எனக்கு தம்பி பாப்பா வேணும்னு சொல்கிறாங்க. கொடுத்துடலாம் சொல்லிட்டாங்க. அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஜேகே சொல்லிட்டாங்க நிச்சயமாவா ஆமாம் ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் க்யூட்டாக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதோட அந்த ஸ்டோரியை ஹாப்பி என் பண்ண அவங்க பிடிச்சிருக்க நம்பர் ஓகேவா உங்களுக்கு மேபி எங்கே ஆக்குறது தான் சாரி அண்ட் நான் எப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகேவா. நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலாக்கா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என்னோட வாய்ஸ் பிடிக்கலாக்கா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் அதை விட்டுட்டு உங்களோட வாய்ஸ் புரியலை கிளியராக இல்லை நீங்கள் பெட்டராக பேசுங்கன்னு சொல்லாதீங்க ஓகேவா. எனக்கு இந்த அளவுக்கு தான் வரும் ஓகேவா. இதுக்கு மேலே வந்துட்டு ஒர்க் பாசம் இல்லை ஓகேவா. நிறைய சேனல்ஸுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஓகேவா. உங்களை ஹெல்ப் பண்ண நான் இதை சொல்லலை, நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. நீங்கள் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்புறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.